எல்லாருக்கும் வணக்கம். ஒரு மிக பிரம்மாண்டமான பல்லாயிரம் வருஷங்களா ரகசியமா பாதுகாக்கப்பட்டு வர்ற ஒரு ஆன்மீக உலகத்துக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போறது வெறும் ஒரு தத்துவ பதிவு கிடையாதுங்க. பழமையான சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற காமாக்கியா தந்திரம் பத்தின ஒரு முழுமையான ஆழமான விளக்கம்னு சொல்லலாம். இது பிரபஞ்சத்தோட மூலமான அந்த தெய்வீக பெண்மையை புரிஞ்சுக்கிற ஒரு பயணம். சரி, இதுல நாம கொஞ்சம் ஆழமா பயணிப்போம். இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு சின்ன அவுட்லைன் சொல்லிடுறேன். முதல்ல காமாக்கியா தந்திரத்தோட ரகசியங்கள், அப்புறம் 10 மகாவித்யாக்களோட மகிமை, அதுக்கடுத்து தந்திர வழிபாட்டு முறைகள், சாதகர்களோட 3 நிலைகள், அப்புறம் கடைசியா முக்தி அப்படிங்கிற விடுதலை பாதை. இத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பழமையான குறிப்பு ரொம்ப சுவாரஸ்யமா என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். தெய்வீக பெண்மையின் இறுதி உண்மை புனித நூல்களுக்குள் மறைக்கப்பட்டுள்ளது. நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போற எல்லாமே காளிகா புராணம் அப்புறம் யோகினி தந்திரங்கிற நம்ம அடிப்படை நூல்கள்ல இருந்து நேரடியா எடுக்கப்பட்டதுதான். இது ஏதோ கற்பனை கதைகள் இல்ல, பிரபஞ்ச சக்திய உணர்றதுக்கான ஒரு மேப் மாதிரி வச்சுக்கோங்களேன். ரொம்ப மரியாதையோடவும் பக்தியோடவும் தான் நாம இத அணுகணும். ஓகே, இப்போ நம்மளோட முதல் பகுதியான காமாக்கியா தந்திரத்தின் ரகசியங்கள் இதுக்குள்ள நம்ம நுழைவோம். அசலா காமாக்கியா தந்திரம்னா என்ன? காளிகா புராணம் மற்றும் யோகினி தந்திரத்துல ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கிற ஒரு ரகசியமான ஆன்மீக பாதை இது. பரம தெய்வீக பெண்மைய வழிபட்டு முழுமையான விடுதலையை அடையிறது தான் இதோட நோக்கமே. குறிப்பா அஸ்ஸாம்ல நடக்கிற அந்த அம்புபாச்சி திருவிழா சமயத்துல காமாக்கியா பீடத்தோட சக்தி பல மடங்கு அதிகமாகும்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. அது அந்த தாயின் கருப்பைய கொண்டாடுற ஒரு உன்னதமான மரபு. நம்ம அடுத்த பகுதிக்கு போகலாம். அதாவது அந்த பரம்பொருள் ஒண்ணுதான், ஆனா அது எப்படி பல வடிவங்கள்ல தன்னை வெளிப்படுத்துதுன்னு பார்க்கலாம். அதுதான் 10 தெய்வீக மகாவித்யாக்கள். இது ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு விஷயம். பிரபஞ்சத்தோட படைப்பு, காத்தல், அழித்தல்னு எல்லா செயல்பாடுகளுக்காகவும் அந்த அன்னை எடுக்கிற 10 வடிவங்கள் தான் இது. காளி, தாரா, திரிபுர சுந்தரி, புவனேஸ்வரி, சின்னமஸ்தா, பைரவி, தூமாவதி, பகலாமுகி, மாதங்கி மற்றும் கமலா. ஒவ்வொரு பேருக்கும் பின்னாடி இவ்ளோ பெரிய தத்துவம் இருக்கு. ஒரு சாதகர் தன்னோட மனநிலைக்கு ஏத்த மாதிரி இதுல ஒரு குறிப்பிட்ட வடிவத்தை தியானம் செஞ்சு அந்த உயர்ந்த நிலைய அடையலாம். இப்போ நம்ம 3வது பகுதிக்கு வரலாம். இந்த மகாவித்யாக்களை எப்படி வழிபடுறது? யோகினி தந்திரத்துல இருக்கிற பழமையான தந்திர வழிபாட்டு முறைகளை எந்த சார்பும் இல்லாம ஒரு தெளிவான பார்வையில இப்போ நம்ம பார்க்க போறோம். தந்திர சாஸ்திரம்னாலே கண்டிப்பா யந்திரம் பத்தி தெரிஞ்சிருக்கணும். யந்திரம்னா ஏதோ சாதாரண கோடுகள் போட்ட படம்னு நினைக்க வேண்டாம். அது அந்த தெய்வீக ஆற்றலை அப்படியே ஈர்த்து நிலைநிறுத்துற ஒரு மிஸ்டிக்கல் ஜியாமெட்ரிக் டயக்ராம். இத மையமா வச்சுதான் தியானம், பூஜை எல்லாமே நடக்கும். சொல்லப்போனா நம்ம உள் மனசுக்கும் அந்த பிரபஞ்சத்துக்கும் இடையில இருக்கிற ஒரு பாலமே இந்த யந்திரங்கள் தான். இது எப்படி படிப்படியா வளருதுன்னு பார்க்கலாம் வாங்க. எந்த ஒரு தந்திர சாதனையும் கண்டிப்பா ஒரு குருவில்லாம தொடங்கவே முடியாது. இதுல 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. முதல்ல ஒரு உண்மையான தாந்திரீக குருவை தேடி கண்டுபிடிக்கணும். 2வது அந்த புனிதமான குரு சிஷ்ய உறவை உருவாக்கணும். 3வது அவங்க மூலமா தீட்சைக்காக அந்த குறிப்பிட்ட காமாக்கியா மந்திரத்தை வாங்கணும். குரு வழிகாட்டாம தந்திரத்துல இறங்குறது உண்மையிலேயே இருட்டுல நடக்கிற மாதிரிதான். குருவோட தீட்சைக்கு அப்புறம் வர்ற ரொம்ப முக்கியமான, அதே சமயம் ரொம்ப ரகசியமான வழிபாடு தான் இந்த பஞ்சமகார வழிபாடு. அதாவது 5 எம். மத்யா அதாவது மது, மாம்சா அதாவது இறைச்சி, மத்ஸ்யா அதாவது மீன், முத்ரா அப்படிங்கிற தானியம் மற்றும் மைதுரா அதாவது தெய்வீக இணைப்பு. இத இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் பார்வையில அப்படி நேரடியா எடுத்துக்க கூடாதுங்க. யோகினி தந்திரத்தோட பார்வையில நம்மளோட ஆழ்ந்த ஆசைகளையும் இருள் தன்மைகளையும் இறைவன் கிட்ட அப்படியே சமர்ப்பிச்சு அதை ஆன்மீக ஆற்றலா மாத்துறதுக்கான ஒரு சிம்பாலிக் அர்த்தம் தான் இது. இதோடு தொடர்படைய இன்னொரு ரொம்ப ஆழமான சீக்ரெட்டான சடங்குதான் யோனி பூஜை. இது உயிரோட மூலத்தையும் அந்த பிரபஞ்ச கருப்பையையும் ரொம்ப மரியாதையோடு போற்றுக்கிற ஒரு வழிபாடு. இது எந்த அளவுக்கு புனிதமானதுன்னா, ஒரு பெண்ணோட படைப்பாற்றல அந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட படைப்பு சக்தியா, அதாவது சாட்சாத் காமாக்கியா தேவியாவே பார்க்கற உன்னதமான முறை இது. பண்டைய சாஸ்திரங்கள் இத ரொம்ப தூய்மையான மனசோட பண்ணணும்னு ஆணித்தரமா சொல்லுது. நம்ம 4வது பகுதிக்கு போலாம். இந்த சடங்குகள்லாம் எல்லாருக்கும் ஒண்ணுதானான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. அதுக்காகவே தேடல் உள்ளவங்கள 3 வகையா பிரிக்கிறாங்க. சோ இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, சாதகர்களை 3 வகையா பிரிக்கலாம். திவ்யா அதாவது தெய்வீக நிலை, வீரா அதாவது வீர நிலை மற்றும் பசு அதாவது விலங்கு நிலை. இந்த பசு நிலையில இருக்கிறவங்க
உலக பற்றுதல்கள்ல சிக்கியிருப்பாங்க. அவங்களுக்கு பேசிக் பயிற்சிகள் மட்டும்தான். வீரா நிலையில இருக்கிறவங்க ரொம்ப தைரியமானவங்க, ஃபோக்கஸ்டா இருப்பாங்க. அவங்களுக்கு தான் இந்த நேரடியான தந்திரச் சடங்குகள். திவ்யா நிலையில இருக்கிறவங்க ரொம்ப தூய்மையானவங்க. அவங்களுக்கான சடங்குகள் முழுக்க முழுக்க இன்டர்னல், ரொம்ப சூக்ஷ்மமானது. குரு தான் இதை முடிவு பண்ணுவார். சரி, இப்போ நம்மளோட கடைசி பகுதிக்கு வரலாம். இவ்ளோ பயிற்சிகள், சடங்குகள் இதெல்லாம் தாண்டி கடைசியா நாம எங்க போய் சேரப் போறோம்? அதுதான் முக்திங்கிற விடுதலை பாதை. இப்போ உங்களுக்குள்ளேயே ஒரு கேள்வி கேட்க தோணலாம். இவ்ளோ சீக்ரெட்டான சடங்குகளோட உண்மையான நோக்கம் தான் என்ன? உலக இன்பங்களா, மேஜிக் பவர்ஸா? நோவே, கண்டிப்பா இல்ல. இந்த தந்திரத்தோட ஒரே அல்டிமேட் கோல் முக்தி தான். முக்தினா என்ன? நம்மளோட உண்மையான சுயத்தை உணர்ந்து இந்த பிறப்பு இறப்புங்கிற சுழற்சியிலிருந்து முழுமையா விடுபடுறது தான். எப்படின்னா, ஒரு குழந்தை ஓடி போய் அம்மாவோட மடியில உட்கார்ற மாதிரி அந்த பேரண்ட நாயகியான காமாக்கியாவோட பாதங்களை நம்மள முழுமையா கரைச்சுக்கிற அந்த நிலை தான் முக்தி. ஆனா இந்த பாதையில போகும்போது நமக்கு சில பாதுகாப்பும் தேவைப்படும் இல்லையா? அதுக்கும் அந்த அன்னை தான் இருக்காங்க. புனிதமான காமாக்கியா பீடங்களை தரிசிக்கிறது அளப்பரிய ஆற்றலை தருது. அப்புறம் காமாக்கியா கவசம், இது ஒரு ஆன்மீக கவசம் மாதிரி செயல்பட்டு எந்த நெகட்டிவ் எனர்ஜியும் நம்மள நெருங்காம ஒரு ஷீல்டு மாதிரி பாதுகாக்குது. சிம்பிளா சொல்லணும்னா, அவளோட அருள் இல்லாம ஒரு அடி கூட நாம எடுத்து வைக்க முடியாது. சோ நாம இந்த ஆழமான விளக்கத்தோட முடிவுக்கு வந்துட்டோம். ஒரு ஆழமான கேள்வியோட உங்களை நான் விட்டு செல்றேன். மகாவித்யாக்களோட இந்த பரந்த ரகசியமான உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தெய்வீக பெண்மை பத்தின உங்களோட சொந்த பார்வை இப்போ எப்படி மாறிருக்கு? பழமையான சாஸ்திரங்கள் ஒரு பெண்ணை வெறும் உடலா பார்க்காம அகிலத்தையே ஆளும் மாபெரும் சக்தியா பார்க்கறது நிஜமாவே ஆச்சரியமா இருக்கு இல்லையா? இத பத்தி தொடர்ந்து படிங்க, தேடுங்க. இந்த அற்புதமான பயணத்துல என்னோட இணைந்திருந்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.